ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு அங்கே நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். சேலை எடுக்கிறது தான் நான் செஞ்ச முதல் வேலை. ஓகே. ஆக்சுவலி அவங்க ₹1 ₹2 காசு கொடுப்பாங்க. அந்த காசுக்காக நாங்கள் வேலைக்கு போகல. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதி ஆகிற அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, சாப்பாடு, பாயாசம், ஸ்வீட்டு, இதுக்காகவே நான் இங்கே வேலைக்கு போவேன். ஆக்சுவலி நல்லா படிப்பேன். பட் இருந்தாலும் 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் குடும்ப சூழ்நிலை, வறுமையினால என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல. எங்கள் ஹஸ்பண்ட் இதே வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவர் நாமக்கல்ல இருந்து இங்கே வந்திருக்காங்க. அவர் இப்படி தான் மவுண்ட் ரோட்டில் நின்றுட்டு இவ்வளோ கார் போகுது, நம்ம ஒரு கார் வாங்குவோமா அப்படின்னு யோசிச்சேன். என்னமோ தெரியல, நான் இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்றாங்களே இப்ப எல்லாம், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், நான் சும்மா நினைக்கிறது மட்டும் இல்லாம அதுலயே வாழ்வேன். நான் 9th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது என்னுடைய ஃப்ரெண்டு இப்ப எங்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்ல சூப்பர்வைசரா இருக்காங்க. என் ஒய்ஃப் என்ன சொன்னான்னா, நீங்க வேலைக்கெல்லாம் போக வேணாம், நீங்க பிசினஸ் பண்ணணும்ன்றது தான் என்னுடைய ட்ரீம், கோல். ஆசைப்பட்டதை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. 4000 வருமானம் வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆச்சுங்க. 1.5 வருஷத்துல மைனஸ்ல தான் இருந்தது. எல்லாமே என் ஒய்ஃபோட நகையெல்லாம் பிரியாணியா மாறிடுச்சு, ஃப்ரைட் ரைஸா மாறிடுச்சு, நூடுல்ஸா மாறிடுச்சு. கேட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா. உண்மையான போதை சரக்கடிக்கிறதுலயோ, தம் அடிக்கிறதுலயோ, இல்ல கஞ்சா ஊதுறதுலயோ, இல்ல இன்ஜெக்ஷன் குத்துறதுலயோ எல்லாம் இல்ல. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம சக்சஸ பார்க்கும்போது ஒரு போதை வரும் பாருங்க. வணக்கம், நான் உங்கள் மாலதி டாக்ஸ்க்காக. இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறவங்க அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸோட நிறுவனர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர். அவர் அது மட்டும் இல்லைங்க, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அண்ட் லைஃப் கோச். வணக்கம் மிஸ்டர் அப்துல். வணக்கம் மேடம். நாங்கள் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுடைய சிறு வயதுல நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது உங்கள் வாயால் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, நான் நிறைய சேனலுக்கு இதை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்றதுனால இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். நான் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தேன். நான் பிறந்தது கோஷ் ஆஸ்பத்திரியில் தான். கோஷ் ஆஸ்பத்திரி உங்களுக்கு தெரியும், தர்மாஸ்பத்திரி. அங்கே தான் பிறந்தேன். அங்கே லாய்ட்ஸ் ரோடில் தான் என் வீடு இருந்தது. 10க்கு 10 வீடு தான். நாங்கள் 4 சிப்ளிங், அம்மா அப்பா எல்லாம் அங்கே தான் இருந்தோம். ரொம்ப கஷ்டம். அப்பா லெஸ் கார்னரில் பிளாட்ஃபார்ம் கடை போட்டுட்டு இருந்தாங்க ஆரம்ப கட்டத்தில். வென் வி வர் ஸ்மால். சாப்பாட்டு கூட கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். ஸோ நான் 7-8 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு அங்கே நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். அங்கே வேலைக்கு போவேன். அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இலை எடுக்கிறது தான் நான் செஞ்ச முதல் வேலை. ஆக்சுவலி அவங்க ₹1 ₹2 காசு கொடுப்பாங்க. அந்த காசுக்காக நாங்கள் வேலைக்கு போகல. அங்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதி ஆகிற அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, சாப்பாடு, அப்புறம் பாயாசம், ஸ்வீட்டு, இதுக்காகவே நான் அங்கே வேலைக்கு போவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு கவரில் போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா காலையில் 4 இட்லி தான் வாங்குவாங்க. 4 இட்லி வாங்கிட்டு அதை சர்க்கரையில் எங்களுக்கு தொட்டு கொடுத்துட்டு சாம்பாரை மத்தியானம் லஞ்சுக்கு வச்சுப்பாங்க. அந்தளவுக்கு வறுமைனா அவ்வளோ கஷ்டம். அந்த ஷீட் வீடு கூட நான் ஒரு வாட்டி கலாட்டா சேனலுக்கு நான் அந்த வீடை காட்டியிருக்கேன். அந்த வீடு அப்படியே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்வியூவில் அந்த வீடை காட்டினேன். நான் வேலை செஞ்ச கல்யாண மண்டபத்தை நான் காட்டினேன். ஆனால் சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைமோடையும் பணத்தோடையும் அந்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சதுனால லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும், முன்னுக்கு வரணுன்ற அந்த வெறி மட்டும், பேர்னிங் டிசைர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலி நல்லா படிப்பேன். பட் இருந்தாலும் 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் குடும்ப சூழ்நிலை, வறுமையினால என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல. நான் சைதாப்பேட்டையில் ஒரு துணி கடைக்கு ₹600 சம்பளத்துக்கு போனேன். when I was 16 years old. ஓகே. ஆமாம், அங்கே போய் என்ன காரணம்னா சொந்தமாக பிஸ்னஸ், ஏதாவது அங்கே போய் வேலை கற்றுக்கிட்டு சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணி நம்ம கனவுகள்லாம் நிறைவேற்றிக்கணும். எனக்கு பெரிய பெரிய கார்லாம் பார்த்தா அந்த காரையே உத்து பார்ப்பேன் நான். அப்போ என் கூட இருக்கிறவங்கலாம் ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியல, இந்த காரை பார்க்குறேன் நீ. நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, இந்த காரை நான் எப்படியாவது வாங்குவேன் பார்க்கும்போது எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கிட்ட போய் அழுது சொல்லுவேன், நான் காரை வாங்க போகிறேன்னு சொல்லும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு போது எங்கள் அம்மா தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க, அதனால் முடியுண்டான்னு. கேளுங்க, ஏதோ கேட்க. எங்கள் ஹஸ்பண்ட் இதே வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவர் நாமக்கல்ல இருந்து இங்கே வந்திருக்காங்க. அவர் இப்படி தான் மவுண்ட் ரோட்டில் நின்றுட்டு அவங்க ஆஃபீஸ் வாசலில் நின்றுட்டு இவ்வளோ கார் போகுது, நம்ம ஒரு கார் வாங்குவோமா அப்படின்னு யோசித்தேன். அதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்து ஒரு ஊரை விட்டு பிழைக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாதிச்சு காமிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஸோ அதை நீங்கள் சிறு வயசுலேருந்தே நீங்கள் உங்களுக்கு உள்ள வளர்த்துருக்கீங்க. அது என்னமோ தெரியல, நான் இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்றாங்களே இப்ப எல்லாம், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், நான் சும்மா நினைக்கிறது மட்டும் இல்லாம அதுலயே வாழ்வேன். நான்
நான் லைசன்ஸ் இல்லாத நேரத்திலே பெரிய பெரிய கார்லாம் ஓட்டியிருக்கேன். பாஸ்போர்ட்டே இல்லாத நேரத்திலே உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்தவன் நான். கையில் காசு இல்லாத நேரத்திலே 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்குவேன். ஐ மீன் அப்படி நான் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சின்னதுலேயே கண்ணை மூடுனா நான் வந்து காரில் போகிற மாதிரி தான் நான் மனசில் நினைப்பேன். கண்ணை மூடுனா நான் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நினைப்பேன். கண்ணை மூடுனா நான் பெரிய பெரிய வீட்டில் நான் வாழற மாதிரி தான் நினைப்பேன். மேபி அது அந்த பிரபஞ்ச சக்தி வந்து அதனால் அதை அடையிறதுக்குள்ள வழிமுறையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப விஷுவலைஸ் பண்ணுவேன். நான் எல்லாரும் கனவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் தூங்கும்போது வருதே அந்த கனவு நான் காணலை. என்ன அந்த கனவுகளெல்லாம் தூங்க விடாமல் செஞ்சது. அதனால தான் நான் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் செஞ்சு ஆனால் நிறைய நான் ஃபெயிலான மாதிரி இது வரைக்கும் இந்த சென்னை நீ தெரியல, 100கணக்கான தடவை நான் கீழே விழுந்தேன். ஆனால் என்ன ஒன்றுனா கிரேஸ் ஆஃப் காட் கீழே விழுந்தே கிடக்கல. திருப்பி அந்த கனவு இல்லையா, நான் அது வந்து என்ன டே நபீல் ஏந்திரிடான்னு எழுப்பிக்கிட்டே இருக்கும். திருப்பி ஓடுவேன் விழுவே ஏந்திரிப்பேன். ஆக்சுவலாக சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க நல்லா படித்து வேலைக்கு போய் சேர்ந்துருவாங்க, கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முதலாளியா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்றேன். நான் 8th 9th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற இப்போ என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இப்போ எங்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்ல சூப்பர்வைசரா இருக்காரு. ஓகே. அவர் வந்து பிஜிலாம் முடிச்சிருக்காரு, போஸ்ட் கிராஜுவேட். ஓகே. ஆமா, என் கூட அவர் வந்து ஃப்ரண்ட்ல இருப்பாரு. நான் கொஞ்சம் பேக் பெஞ்சும் இல்லை, ஆனால் நல்லா படிப்பேன். அவர் என்கிட்ட சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. 10ஆம் கிளாஸ் படிச்ச என் கம்பெனியில். அதனால கனவு தான் முக்கியம், ஜெயிக்கணும்ன்ற அந்த வெறி தான் முக்கியம். படிப்பு முக்கியம்தான், ஆனால் வெறும் படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது. ஆமாம், ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான். இப்போ உங்களுடைய இந்த அரேபியன் கார்டன் குரூப் எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க? எது ஃபர்ஸ்ட் கடை எப்போ ஆரம்பிச்சிங்க? நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணி ஃபெயில் ஆன உடனே என்கிட்ட காசு இல்லை. நான் ஃபுட் லவர். ஓகே. நான் தேடி போய் இந்த பிரியாணி எல்லாம் இந்த கையேந்தி பவன்லாம் நிறைய சாப்பிடுவேன். செய்யவும் தெரியுமா அதெல்லாம்? ஆமா, செய்ய நல்லா தெரியும். ஓகே. ஆமா, அது வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் குக்கிங் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒன்றுமே முடியல, எனக்கு 2 குழந்தை வேற, ஒரு பையன் ஒரு பொண்ணு. என் ஒய்ஃப் கிட்ட போய் நான் கேட்குறேன்ப்பா, இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. 2 ஆப்ஷன் தான். ஒன்று வெளிநாட்டுக்கு போகிறேன், ஏதாவது ஒரு சேல்ஸ்மேனோ இல்லை ஏதாவது ஒரு வாட்ச்மேனோ ஏதாவது ஒரு வேலை டெஃபினட்டாக எனக்கு கிடைக்கும். ஒன்று வெளிநாட்டுக்கு போகிறேன், துபாயில் யாருக்கிட்டையாவது ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி விசா அனுப்ப சொன்னால் அனுப்புவாங்க. போனால் ஒரு 30,000 40,000 இந்தியன் ருபீஸ் சம்பளம் கிடைக்கும். இல்லைனா கடைசியாக ரெஸ்டாரண்ட்டுக்கு இல்லை, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு வைக்கிறேன். இதில் வந்து நான் வந்துருவேன் கண்டிப்பா. ஆமாம், ஐ அம் கோயிங் டு கிவ் அ லாஸ்ட் ட்ரை அப்படின்னு சொன்னேன். என் ஒய்ஃப் என்ன சொன்னான்னா, நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேணாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய பெரிய ஒரு ட்ரீம் கோல். ஓகே. ஸோ நீங்கள் ஆசைப்பட்டதை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் கொஞ்சம் இந்த ரியல் எஸ்டேட்லாம் புரோக்கராக இருந்தேன். இப்போ இடம்லாம் வந்து விற்று கொடுப்பேன். எனக்கு வந்து ஒரு 1/2% 1% கொடுப்பாங்க. வீடெல்லாம் வாடகைக்கு பிடிச்சி கொடுப்பேன். அப்போ ஒரு 1/2 மாதம் 1 மாதம் வாடகை கொடுப்பாங்க. அப்போ நான் வந்து கல்பாக்கத்தில் ஒரு ஓனருக்கு இடத்த விற்று கொடுத்துட்டு இருந்தேன். லே அவுட் போட்டிருந்தாரு அவர். கல்பாக்கம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க. புதுப்பட்டினம்ல ஒரு லே அவுட், அது ஒரு சந்துக்குள்ள. அந்த ஓனர்கிட்ட போய், சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கொடுங்க, நான் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்க போறேன், 5 சென்ட் வாடகைக்கு எடுத்து அதில் நான் ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிச்சேன். 4 டேபிள் 16 சார் போட்டு ஆரம்பிச்சேன். அது ஆரம்பிச்சா ஐயோ அதுல பட்ட பாடு இருக்கே. அதை ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வேணாம், நீ வந்து தேவையில்லாம நீ சந்துக்குள்ள போய் போடுற, மெயின் ரோட்ல இருக்கிறவனுங்களுக்கே வியாபாரம் இல்லை, ரொம்ப ரிஸ்கான பிசினஸ், வேணான்னு டிமோட்டிவேட் பண்ணவங்க தான். கல்பாக்கத்துல நீங்க இந்த ரெஸ்டாரண்ட் போடுறீங்க? கல்பாக்கத்துல தான் முதல் ரெஸ்டாரண்ட் 16 வருஷம் முன்னாடி. ஓகே. ஆமா, நான் ஒன்றும் எனக்கு லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ வந்ததே ஒரு 16-17 வருஷத்துலேருந்து தான். கல்பாக்கத்துல நீங்க ஆரம்பிச்சது எந்த வருஷத்துல இருக்கும்? 16 years back, 16-17 years back. அப்போ அங்க வந்து அவ்வளோ பாப்புலேஷன் இருக்காது இல்லையா? அப்போ வந்து டவுன்ஷிப்குள்ள பாப்புலேஷன் இருக்கும். அப்புறம் ஈசிஆர்ல போறவங்க வர்றவங்க இருக்காங்க. ஆனா ஆன் த மெயின் ரோடு கிடையாது, ஈசிஆர் மெயின் ரோட்ல கிடையாது. ஸோ அவ்வளோ நெகட்டிவ். பட் இருந்தாலும் அதெல்லாம் நான் கேட்காம நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாட்கள் நான் போனியாகவே வீட்டுக்கு திரும்பி போயிருக்கேன். அது என்ன பண்ணுவீங்க? வேஸ்டா போயிருமே. ஃபுல்லாக வேஸ்ட் தான். எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கொண்டு போய் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். எவ்வளோதான் நம்மளே சாப்பிட்றது, அப்படி பண்ணியிருக்கேன். பட் ஏன்னா ஒன்றுன்னா இதில் எப்படியும் விட்டுறக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆச்சுங்க. எனக்கு அதுலேருந்து அது புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தொழில அதுலேருந்து ஒரு 4-5,000 ரூபா மாதம் வர்றதுக்கு 1.5 லட்சம் ரூபா 1.5 வருஷம் ஆச்சு. எனக்கு பிஸ்னஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் செஞ்ச பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஃபுட்டில் வருன்ற ஒரே
குவாலிஃபிகேஷன் தான் எனக்கு. நான் ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை, உங்க வீடு பக்கத்து, உங்க ஏரியா பக்கத்துல தான் இருக்கு. ஆமா. அங்க ஒரு ஹோட்டல்ல நான் வேலைக்கு போனேன். டெய்லி வேலைக்கு போவேன். ஓ. ஆமா, ஈவினிங் ஆனா அங்க போயிடுவேன், மதியானத்துக்கு மேல. அங்க போய் கத்துக்கிட்டேன். நான் ஓகே. வெயிட்டரா இருந்திருக்கேன், கேஷியரா இருந்திருக்கேன், கேப்டனா இருந்திருக்கேன். கேஓடின்னு சொல்லுவாங்க, கிச்சன்ல இருந்து படிக்கணும், ஆர்டர் வந்தா படிச்சு எடுத்து கொடுக்கணும். குக்கா இருந்திருக்கேன். நீங்க கேட்டீங்களே ஆமா. சமையல் தெரியுமான்னு, நான் அந்த பள்ளிக்கரணை ஹோட்டல்ல தான் குக்கிங் கத்துக்கிட்டேன். அது மீன்மேல் அதையும் கத்துக்கிட்டேன். அப்பதான் யோசிச்சேன், ஏன்னோ நம்ம எல்லாரும் பண்ற மாதிரியே நம்மளும் பண்ணா சக்சஸ் ஆக முடியாது, ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு. முதல்ல அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட்னு இருந்தது என்னுடைய ரெஸ்டாரண்ட் பேரு. ஒரு யூனிக்கா ஏதாவது பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நினைச்சேன். அது வந்து அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டை நான் மாத்தினேன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்டார், பாரதி பாபுன்னு. இப்போ ஆக்சுவலி இன்னைக்கு காலையில அவர் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு தான் நான் போயிட்டு வரேன். அங்க உள்ள கல்பாக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு நபீல், ஈசிஆர் மெயின் ரோட்லயே நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. எல்லா இடத்துலயும் நீ விற்கிற பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நியூடில்ஸ் கிடைக்குது. இதை விட்டுட்டு ஏன் சந்துக்குள்ள உங்ககிட்ட வரணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் யோசிச்சேன், ஆமா இல்ல, ஏன் உள்ள வரணும், வண்டி எடுத்துக்கிட்டு உள்ள வரணும். அதனால சீ ஃபுட் ரெஸ்டாரண்டா மாத்தி அந்த டவுன்ஷிப்லாம் நானே வந்து நோட்டீஸ் அடிச்சுட்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொடுப்போம். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அண்ட் மினி ஜூனு. இந்த பல்லாவர சந்தையில போய் நிறைய கிளி, கோழி, அந்த பறவைகள்லாம், புறா எல்லாம் வாங்கிட்டு வந்து கூண்டு மாதிரி அடிச்சு சுத்தி வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. அங்க கிட்டத்தட்ட 15-20 ஏக்கர் சொந்தமா நான் வாங்கி அங்க இப்போ ஒரு ஹாப்பனிங்கான ஒரு ரெஸ்டாரண்டா மாத்திருக்கேன் நான். சூப்பர் சூப்பர். எங்க ஃபெயிலியர் ஆச்சோ அது சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி அது பெரிய ரெஸ்டாரண்டாவும் மாத்திட்டீங்க. ஆமா ஆமா. என்ன ஒண்ணுன்னா விடல. சப்போஸ் நான் இதையும் விட்டு இருந்தேன்னா வேலைக்கு தான் போயிருக்கேன் நான் துபாய்க்கு. ஓகே. ஆமா, 1 வருஷம் 1.5 வருஷம் இந்த புரோக்கரேஜ் பண்ண காசெல்லாம் தான் சம்பளம் கொடுத்துருந்தேன். என்னுடைய 4000 ரூபாய் வருமானம் வீட்டு செலவுக்கே பத்தாதே. சத்தியமா இந்த இடத்துல என் வைஃபுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எப்படி அவ ஃபேமிலி சமாளிச்சான்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. 4000 வருமானம் வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆச்சுங்க. 1.5 வருஷத்துல மைனஸ்ல தான் இருந்தது. மைனஸ்ல இருந்தது எல்லாமே. என் வைஃபோட நகையெல்லாம் பிரியாணியா மாறிடுச்சு, ஃப்ரைட் ரைஸா மாறிடுச்சு, நூடுல்ஸா மாறிடுச்சு. கேட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா. அவ்வளவு மாதிரி எல்லாம் யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது. மனிதனுக்கு பின்னால் ஒரு பெண்மணி எப்பவுமே இருக்கிறாங்க. ஒரு நல்ல மனைவி மட்டும் ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டனா அது அவன் வந்து அவன் என்ன வேணா பண்ணுவான். அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய அந்த அம்மா கொடுத்த மோட்டிவேஷன். என் வைஃப் எதுவுமே டிஸ்கரேஜ் பண்ணல. உனக்கு எது பிடிச்சிருக்கோ செய், 1 வருஷமா 2 வருஷமா நான் வீட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னா. அது முதல்லலாம் வந்த காசுல ஏதோ சேர்த்து வச்சதெல்லாம் வச்சு சமாளிச்சிருக்கா. பெரிய விஷயம். அதனாலதான் இப்போ கேரளால அவங்க சொந்த ஊர்ல வயநாட்டுல அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வீடு, 15,000 சதுரடியில என் வைஃப்க்கு நான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன். சூப்பர். அதாவது அன்பு பரிசு. ஆமா ஆமா ஆமா. சரி, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த 4000 ரூபாய் வருமானம் வந்தது. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 10,000, 20,000, 50,000, 1 லட்சமா அப்படி மாறிடுச்சு. அப்போ உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது? ஐயோ நம்ம வருவோமா அப்படின்னு இருந்த இடத்துல உண்மையான போதை இந்த சரக்கடிக்கிறதுலயோ, தம் அடிக்கிறதுலயோ, இல்ல கஞ்சா ஊதுறதுலயோ, இல்ல இன்ஜெக்ஷன் குத்துறதுலயோ எல்லாம் இல்ல. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம சக்சஸ பார்க்கும்போது ஒரு போதை வரும் பாருங்க. ஆஹாஹா, அந்த போதைக்கு வேற எந்த போதையும் ஈடு கிடையாதுங்க. அதுதாங்க ரியல் கிக்கு, அதுதாங்க ரியல் அச்சீவ்மெண்ட். அந்த சுகமே வேறங்க. 0லேருந்து 1 இல்லாம எச்சல் எடுத்தவன் சொந்தமா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு அதுலேருந்து 20,000, 30,000 மாசம் லாபம் கிடைக்கும் போது, அந்த லாபத்தை பார்க்கும்போது, அந்த காசுல என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கும் போது அதுல இருக்கிற சுகமும் போதையும் வேற எதுலையுமே கிடையாது. இப்போ நீங்க ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40 பிரான்ச். இப்போ 40 பிரான்ச் வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 40 பிரான்ச்னா இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்த்து நான் சொல்றேன். சேர்த்து. ஆமா. ஓகே. அதாவது இன்னொரு 3 மாசத்துல நீங்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமா. இப்போ இந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, அரேபியன் கார்டன்னா அப்துல் நபீல்னா அரேபியன் கார்டன் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்திருக்கு. அதை பத்தி உங்களுடைய ஆக்சுவலி நிறைய இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீ பர்சனல் பிராண்டிங் நல்லா பண்ற அப்படின்றாங்க. எனக்கு சத்தியமா பர்சனல் பிராண்டிங்னா என்னன்னா தெரியவே தெரியாது. என்ன ஒரு வாட்டி விஜய் டிவி இருக்கு இல்லையா, அந்த விஜய் டிவில என்னை வந்து நீயா நானான்ற ஒரு ப்ரோக்ராம்ல என்னை இன்வைட் பண்ணாங்க. ஒரு பக்கம்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஃபெயில் ஆனவங்க, ஒரு பக்கம்லாம் ரெஸ்டாரண்ட்ல சக்சஸ் ஆனவங்க. ஸோ அந்த கோபிநாத் தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணாரு. என்னை கூப்பிட்டாங்க சக்சஸ் ஆன பக்கம் பேசுறதுக்காக. அங்க நான் பேசும்போது பாத்தீங்கன்னா
ஃபெயில் ஆனவங்க கிட்டேயே தான் மைக் போயிட்டே இருக்கு. எல்லாரும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்து ஸ்டாஃப்ஸை குறை சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்து இண்டஸ்ட்ரியை குறை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கோவம் தாங்கலை. நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஏன்னா சக்ஸஸ் ஆனவங்க கிட்ட மைக் வந்தாலும் 2-3 செகண்ட்ல டக்குன்னு அவர் ஏதாவது பேசி மைக்கை மாத்திடுறாரு. ஒருவேளை டிஆர்பின்லாம் சொல்றாங்களே, எல்லாரும் அழுவுறத போட்டாதான் டிவியில அது பார்ப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. என்கிட்ட மைக் வந்தது, அவர் எத்தனை வாட்டியோ என்ன அதை பைபாஸ் பண்ணி பண்றதுக்காக ட்ரை பண்ணாரு. நான் விடலையே. எப்படி மூச்சை கட்டிட்டு உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன்னு அந்த மாதிரி ஃபுல்லா அடிச்சு, எப்படி நீங்க ஸ்டாஃபை, நீ நல்லா ஸ்டாஃபை வச்சுக்கிட்டா அவன் ஏன்டா போறான், அப்படியே தான் பேசுறேன். நீ சம்பளம் கரெக்டா கொடு, அவனுக்கு மரியாதை கொடு. நீ பிரியாணி சாப்பிட்டா அவனுக்கு கஞ்சி கொடுத்தா, நீ ஏசியில தங்கிட்டு அவனை குடிசை வீட்டுல படுக்க வச்சா, நீ எப்படி உன் சக்சஸ் வந்து உன் ஸ்டாஃப் கையில தான் இருக்கு. அவங்கள நீ ஸ்டாஃபா பார்க்காத, அவனை உன் பார்ட்னரா பாரு, எப்படி அவன் பிசினஸை கொண்டு வரான்னு பாரு அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஐ ஷேர் மை ப்ராஃபிட் வித் மை ஸ்டாஃப்ஸ். என்கிட்ட 1000 பேர் இன்னைக்கு வேலை செய்யறாங்க. நானா எனக்கு பிடிக்கலடா, நீ உனக்கு ஒழுக்கம் சரியில்லை கிளம்புன்னு சொன்னாலே தவிர என்னை விட்டு யாருமே போக மாட்டாங்க. பிகாஸ் ஐ டேக் கேர் ஆஃப் தெம். ஸோ நான் என் ஸ்டாஃப், இப்போ நீங்க கீழே வரீங்களா, நான் இங்க இருந்த இப்போ இந்த கேமரா ஹேண்டில் இவங்க கூட எல்லாம் நாங்கள் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஓகே, we are like one big family. ஸ்டாஃப்னு தனியாக நான் பார்க்கறதே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா they give 100% to me. ஸோ அது வாங்குவாங்கன்னு வாங்கினேன். அது லக்கிலி பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிடுச்சு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். ஆமா, அதனால எல்லாரும் எல்லா சேனல்லையும் வந்து என்ன இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னமோ நான் பேசுறது பலருக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. அதனாலதான் நான் பிராண்ட் ஆயிட்டேன். நான் பிராண்ட் ஆகணும்ன்றதுக்காகலாம் ஆகல, அது தானா ஆயிட்டேன். உங்களுடைய குரல் வளம் அப்படி இருக்கு. அது கணீர்னு அது சொல்ற விதமும் ஒரு தீர்க்கமா இது நடக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு, அதாவது கணிப்பெல்லாம் இல்ல, நடக்கும் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இறைவன் அருள். நான் எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ற ஒரு பர்சனுங்க. நான் நெகட்டிவான ஆட்கள் கூட பழக மாட்டேன். அவங்க இருந்தா கூட நான் அவங்க கூட நெகட்டிவா பேசுறாங்கன்னா நான் அங்கேருந்து எட்ட போயிடுவேன். எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க உங்க ஸ்டாஃப் வந்து உங்களோட நெருக்கமா இருக்கிறாங்கன்னு. ஒரு ஸ்டாஃப் வந்து மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறாங்க, ஒரு நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை, ஒழுக்கம் இல்லைனா மட்டும்தான் நான் ஸ்ட்ரிக்டாக அவங்கள எடுப்பேன். ஒழுக்கம் அப்படின்றது இப்போ டியூட்டி டைமில் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வேற ஏதாவது அந்த மாதிரி பண்ணுறது, கஸ்டமர்ஸை வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நான் உடனே ஆக்ஷன் எடுத்து அவங்கள அனுப்பிடுவேன். அது உங்கள் நாலேஜுக்கு எப்படி வரும்? வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆமாம் ஆமாம். அதுக்கு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கீங்களா? உள்ள உள்ளே வச்சிருக்கேன் நான். ஆமா, டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வச்சிருக்கேன். ஆமா, உள்ள வச்சிருக்கீங்க. இல்லைன்னா வந்து இவ்வளோ, அதாவது உங்களோட ஸ்டாஃப் இவ்வளோ நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க இது எல்லாத்தையுமே. ஆமா, எல்லா பிரான்ச்லயும் ஒரு டிடெக்டிவ் இருப்பாங்க. அப்ப எல்லாம் கவனமா இருந்துக்கோங்க. ஒரு முதலாளினா யாரு? ஓகே, எனக்கு அந்த 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 வார்த்தையே எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. ஓகே, என்னை வந்து ஓனர்னு, முதலாளின்னு, பாஸ்ன்னு எல்லாம் கூப்பிட்டாலே எனக்கு பிடிக்காது. என்னை அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் முதலாளி அப்படின்றவர் ஒரே ஒருத்தர் தான், அது வந்து கடவுள் மட்டும்தான். நம்ம எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஜஸ்ட் நம்ம அவருடைய டிராமால நடிக்க வந்த ஆக்டர்ஸ். நம்ம எல்லாம் ஒரே ஒரு முதலாளி, அது நம்மளை எல்லாரையும் படைத்த இறைவன் மட்டும்தான். ஆமா, எல்லா புகழும் இறைவனுக்கு மட்டும்தான். நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் நாடுறா, see God is giving me more than I deserve. நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது, ஆனா நிறைய கொடுக்குறோம். 1000 பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்கான்ல. ஆமா இல்லையா? 1000 குடும்பங்கள்ல எங்க கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னு வைங்க, என் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்க ஒய்ஃபோடைய பிள்ளைகள் வளர்ந்து சம்பாதிக்கிற வயசு வர்ற வரைக்கும் சம்பளம் போய்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம கவர்மெண்ட்ல கூட இப்போ பென்ஷன் இல்லை, ஆனால் எங்க கம்பெனியில் பென்ஷன் இருக்கு. கல்யாண வயசுல பொம்பளை பிள்ளைங்க எங்க கம்பெனியில் இருந்தாங்கன்னா, ஐ மீன் ஒர்க் பண்றவங்களுக்கு கல்யாண வயசுல பிள்ளைகள் இருந்தா அவங்க கம்ப்ளீட் செலவு நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இது பயங்கரமான விஷயமா இருக்கு. இது என்ன பொறுத்த வரைக்கும் முதல் முதலாளி கடவுள், இரண்டாவது முதலாளி என்கிட்ட ஒர்க் பண்றவங்க. ரிட்டையர்மென்ட் ஏஜ்னு வச்சிருக்கீங்களா உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு? அது ஏஜ்னு வைக்கல, அவங்கள தெரியும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா 40 வயசுலயே ரொம்ப
நல்லா ஆயிடுவாங்க. அன்ஃபிட் ஆயிடுவாங்க. ஒரு ஆக்டிவா ஒர்க் பண்ணாதான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா எஸ்பெஷலி கிச்சன் கிச்சன்ல அண்ட் சர்விங் இஸ் ஆல்சோ பிக். ஏன்னா நடந்து உள்ள வெளியே போயிட்டே வந்துட்டு இருக்கோம். எங்க கிட்ட 65 வயசு யங்ஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, யூத் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 65 வயசு யூத் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நாங்க ஏஜை வச்சு கால்குலேட் பண்றது இல்ல, அவங்க பர்ஃபார்மன்ஸை வச்சு தான். ஓகே. ஆமா. சரி, இப்போ உங்கள் ஸ்டாஃப் அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துலேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் இருக்கும், இல்லை ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க சர்வ் பண்ணும்போதோ இல்லை கஸ்டமர் ஃபீட்பேக் இது மாதிரி ஃபுட் இப்படி இருந்திருக்கலாம், இந்த டேஸ்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் ஸ்டாஃப் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா? அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் எல்லா பிரான்ச்சஸில் எல்லா கேப்டன்ஸையும் நான் மீட் பண்ணுவேன். ஓகே. மகாபலிபுரத்தில் எங்கள் அரேபியன் கார்டனுக்குன்னே ஒரு ட்ரைனிங் சென்டரே இருக்கு. ஓ, ஆமாம், ட்ரைனிங் சென்டரு எக்ஸ்க்ளூசிவாக அரேபியன் கார்டனுக்காக. ஓகே. கிச்சன் ட்ரைனிங் இருக்கு, கிச்சனுக்கு செஃப் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு இருக்கு. ப்ளஸ் கேப்டனை, வெயிட்டர்ஸை, ஹவுஸ் கீப்பிங்கை, செக்யூரிட்டியை, கேஷியரை எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு வி ஹேவ். அதே மாதிரி செஃப்பு, அசிஸ்டன்ட் செஃப்பு, ஹெல்ப்பரு எல்லாரையும் தனித்தனியாக. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரான்ச்சில் 6 கேப்டன் இருக்காங்கன்னா ஒரு நாள் எல்லா பிரான்ச்சில் 3 கேப்டன் வருவாங்க. அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க ஸ்டேல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஃபுட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எல்லாத்தையும் நான் கேட்பேன். ஓகே. அந்த நேரத்தில் மேனேஜர்ஸ் இருக்க மாட்டாங்க, வெறும் கேப்டன் மட்டும். அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா மீதி 3 கேப்டன்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் வெயிட்டர்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் சூப்பர்வைசர்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் கேஷியர் வருவாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு ஃபுல்லாவே நீங்க தான் ஹேண்டில் பண்ணுவீங்க சார் இவங்கள? இல்ல, மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி நான் எல்லாரையும் மீட் பண்ணுவேன். ஓகே. ஆமா, எல்லாம் இருக்காங்க. ஜிஎம் இருக்காரு, சிஇஓ இருக்காரு. பட் வாட் எவர் இட் இஸ் நீங்க இருப்பீங்க அங்க. பர்சனலா அவங்க நல்லது கெட்டது எல்லார்கிட்டையும் கேட்பேன். வீட்டில் ஏதாவது பிரச்சனை, வெறும் கம்பெனியில இல்லை, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நான் கேட்பேன். வீடு இப்போ ரீசெண்டாக இந்த மீட்டிங்கில் வந்து ஒரு தம்பி வந்து வீடு இல்லை, ஏன்டா கல்யாணம் பண்ணல இவ்வளோ நாள்னு கேட்டேன். வீட்டு வேலை முடிக்கல, வீட்டு வேலை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா. ரொம்ப வருஷமா என்கிட்ட இருக்கான், இந்த பிரான்ச்ல தான், போனாலும் பார்க்கலாம், ஜாப் இது. உடனே எவ்வளோ காசு இருந்தால் வீட்டு வேலையை முடிப்பேன்னு கேட்டான். ஒரு அமௌண்ட் சொன்னான், நாளைக்கே கொடுக்குறேன், முதல்ல வீட்டு வேலையை முடி அப்படின்னு. அவனுடைய சந்தோஷத்தை பார்க்கணுமே. இப்படியெல்லாம் பண்ணா ஏங்க நம்மளை விட்டு ஆள் போறாங்க? ஆக்சுவலி நிறைய பேர் நினைப்பாங்க கொடுக்க கொடுக்க குறையும்னு. நீங்க கொடுத்து பாருங்க, கொடுக்க கொடுக்க கூடும். ஆமா, தானத்துக்காக நீங்க இன்னும் நிறைய இன்கம் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தானா ஜெனரேட் ஆகுதுங்க, தானா ஜெனரேட் ஆகுது. பண்ணலைங்க, நான் கொடுக்க கொடுக்க இன்கம் தானா ஜெனரேட் ஆகுது. ஓகே. உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னங்க? ஓகே, ஃபியூச்சர் பிளான்ன்றது ரியல் எஸ்டேட். இப்போ ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டட் சிஸ்டம்ங்க. இந்த சிஸ்டம் இஸ் வர்க்கிங். இப்போ எவ்வளவு ரெஸ்டாரண்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு வரதா உங்களுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்க? 500 பிரான்ச் நான் ஓபன் பண்ண போறேன். கண்டிப்பா 500 இன்ஷாஅல்லாஹ், இஃப் காட் வில்ஸ் 500 பிரான்ச் ஓபன் பண்ண போறேன். இல்ல, அது ஓபன் ஆயிடும். ஓகே. ஏன்னா இப்போ there are so many investors coming, okay, not in the company, okay, for the projects. Okay. ஒரு பிரான்ச் ஓபன். இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சம்சோலின்னு என்னுடைய நண்பர் தான் இன்வெஸ்டர். ஓகே. அவர் தான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வின்வின்னா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்க ஏதாவது ஒரு அப்கமிங் பிரான்ச்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்பென்ஸை நீங்க பார்த்துட்டு தான் போதும். மற்றபடி நான் என் பிராண்டிங், என்னுடைய ஸ்டாஃப், மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி ப்ராஃபிட்லயும் உங்க கூட ஷேர் பண்ணிடும். ஓகே. அதனோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கும் சொல்லலாம்? அது ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் வேரி ஆகும். ஆனால் மினிமம் வந்து 1 கோடி ரூபா ஆகுங்க. ஓகே. ஒரு சிம்பிளான ஒரு இப்போ எங்களுக்கு இதுல உளுந்தூர்பேட்டையில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆயிட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ மினிமம் 1 கோடி ரூபா ஆகும். 1 கோடியிலேருந்து 1.5 கோடி ரூபா ஆகும் மினிமம். ஓகே. ஒரு ப்ராஜெக்ட். ஸோ வியூவர்ஸ் பார்த்துக்கோங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா சார் தாராளமா. அப்போ இப்போ எதுவும் ப்ராஜெக்ட் கையில இல்ல, நான் அனௌன்ஸ் பண்ணா உடனே வந்து இன்வெஸ்டர் வந்துடுறாங்க. ஓகே. ஆமா, இன்னும் எவ்வளவோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பைப்லைன்ல இருக்காங்க. வெளிநாட்டுல எல்லாம் வாங்க, நான் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்க உங்க பிராண்ட் அங்க போடுங்க. நான் வந்து இது பண்ண மாட்டேன், ஃப்ரான்ச்சைசி கொடுக்க மாட்டேன். ஃப்ரான்ச்சைசி ஓன்ட் ஒர்க் இன் மை சிஸ்டம். ஸோ நீங்க வேற என்ன பிசினஸ் பிளான் பண்றேன்னு கேட்டீங்க இல்லையா? ஸோ இது சிஸ்டம் கிரியேட் ஆனதுனால இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ரியல் எஸ்டேட்டை பெரிய லெவல்ல பண்றதுக்கு இப்போ இறங்கியிருக்கேன். நபீல் எஸ்டேட்ஸ் சொல்லி பெரிய லெவல்ல பண்ண போறேன். வீட்டு மனைகள் அண்ட் ஃபார்ம் லேண்ட் ரெண்டுமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லா போட போறேன். ஓகே. போட்டு பண்ண போறேன். நீங்க இப்போ வந்து அந்த நீயா நானா ஷோல நிறைய பேர் வந்து லாஸ் ஆயிட்டேன்னு சொல்லும்போது நீங்க அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் அங்க கொடுத்தீங்க. ஒரு நீங்க அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி பேசுனீங்க அந்த ஷோல. ரொம்ப கோவம் வந்து பேசுனீங்க.
அப்போ இந்த இந்த லாஸ் ஆனவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய பேர் என்ன வந்து அப்ரோச் பண்ணாங்க. எப்படி அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? நிறைய இப்போ எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் அவங்க நிறைய பேர் என்ன வந்து அப்ரோச் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் உடைய ப்ராப்ளம் என்னன்னு நான் ஸ்டடி பண்ணும்போது தெரிஞ்சது என்னன்னா 6 மாசம் 8 மாசத்துல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தொடர்ந்து ஒரு 6 மாதம் இதுதாங்க இதுவா ரஜினிகாந்தோடைய பாட்டா ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு 6 மாசம் ட்ரை பண்ணாங்களாம். ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் 1.5 கோடி ரூபாய் 2 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன், 6 மாசம் ஆச்சு சார், ஒன்றும் நடக்கல சார் அப்படின்றாங்க. சங்கடத்தில் நான்லாம் 1.5 வருஷம் ஆச்சுடா 4000 ரூபா 1000 ரூபா எனக்கு வர்றதுக்கு, கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சுடா எனக்கு ஒரு 25,000 30,000 50,000 மனசுல மாசம் வர்றதுக்கு, 5 வருஷம் ஆச்சு எனக்கு 1 lakh மாசம் டச் பண்றதுக்கு. 2வது பிரான்ச்சே நான் 7ஆவதோ 8ஆவதோ வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 40 பிரான்ச் இருக்கு. ஆனா 2வது பிரான்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு 7-8 வருஷம் ஆச்சு எனக்கு. இப்போ 6 மாசத்துல வந்து எப்படிங்க முடியும் அது? ஆக்சுவலா கவர்மெண்ட் MSMEல லோன் கொடுக்குறாங்க இல்லையா ஒரு சிறு தொழில் முனைவோருக்கு. அவங்க வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாம அவங்க லோனு ரீபே பண்ண முடியாம க்ளோஸ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்து தே வில் இன்ஃபார்ம் MSME. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஹேவ் அ டீம் இவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு. இவங்களுக்கு என்னென்ன ஃப்ளாஸ் இருக்கு அதை கண்டுபிடிச்சி அது அவங்களோட சப்போர்ட்டோட திரும்பி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிட் அதை ஸ்டார்ட் பண்ணி விடணும் போல இருக்கு, இந்த மாதிரி 6 மாசத்துல நிறுத்துறவங்களுக்கு எல்லாம். அதுக்காக தான் நான் இப்போ நபீல்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு ஒரு அகாடமி ஆரம்பிச்சு அந்த அகாடமியில பிஸ்னஸ் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் அந்த ட்ரைனிங்ல நான் சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இந்த மாசம் 28ஆம் தேதி நடக்க போகுது. உத்தண்டி நம்ம பிரான்ச்ல மேல பேங்கெட் ஹால்ல தான் நடக்க போகுது. அது வந்து மாசத்துக்கு இனிமேல் மாசம் நான் பண்ண போறேன். அது ஒரே கிளாஸுங்களா இல்ல ஒன் ஃபுல் டேங்க? அது வந்து பேசிக். ஓகே. அந்த பேசிக் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு 7-8 லெவல் இருக்கு. ஆக்சுவலி நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர். நான் என்ன என் பிசினஸ்க்காகவும் எனக்காகவும் என்கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்காகவும் நான் நிறைய பணம் செலவு பண்ணி பல நாடுகளில் போய் நான் நிறைய கத்துக்கிட்டேன். அது என்னோட போயிடக்கூடாதுன்றதுனால இன்னைக்கு நான் எனக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன். எஸ், நான் வந்து சின்னதா ஒரு சார்ஜ் பண்ண போறேன் அதுக்கு. அதுல வர்ற வருமானம் கூட நபீல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இந்த வருஷம் வந்து நபீல் ஃபவுண்டேஷன் மூலியமா 500 பிள்ளைகள் +2 முடிச்ச பிள்ளைகள் காலேஜ் சேர போறாங்க. கம்ப்ளீட்டா நபீல் ஃபவுண்டேஷன் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் காலேஜஸ்ல தமிழ்நாடுல இப்போ ஜாயின் பண்ண போறாங்க. இப்போ வந்து இந்த ட்ரைனிங் நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு தொழில வந்து ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை நாள் அவங்களுக்கு கோர்ஸ் இருக்கும்? இப்போ நீங்க ஒரு நாள் கோர்ஸ்ல உங்களால கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல் டேல ஓரளவுக்கு அவங்க மைண்ட் செட்டை மாத்திருவேன் நான். அவங்கள வந்து ஓகே பிஸ்னஸ்னா என்னென்ன பிளஸ் மைனஸ், பிஸ்னஸ்ல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னா, நம்ம அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், அந்த விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கல். ஐ எம் எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரெயினர். சும்மா நான் மேடையில போய் பேசுற ட்ரெயினர் கிடையாது. படிச்சாச்சு, வாழ்க்கை பாடமாவே படிச்சாச்சு 50 வயசு வரைக்கும். நான் பேச்சாளர் கிடையாது, நான் பயிற்சியாளர். ஸோ கம்ப்ளீட்டா வந்து அவங்க தே ஓன்ட் கிவ் அப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா, ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஐ கேன் அஷ்யூர் யூ, ஐ கேன் கேரண்டி யூ தே ஓன்ட் கிவ் அப். ஓகே. அந்த மாதிரி ஒரு 7-8 ஸ்டேஜஸ் இருக்கு, ஒரு 10 ஸ்டேஜ் இருக்குன்னு வைங்களேன். அந்த மொத்தமா ஒரு வருஷம் அவங்க ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணாங்கன்னா அவங்க பிசினஸ்ல கேரண்டியா சக்சஸ் தான். ஓகே. ஆமா ஆமா, அவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியே அவங்க கிட்ட வராத அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் புரிய வச்சிருவேன். மெயினா இன்னைக்கு ஃபெயில் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களால தான். அவங்க நெகட்டிவிட்டி இதெல்லாம் வேணாண்டா, வேஸ்ட்டா, நீ டைம் வேஸ்ட் பண்ணடா, ஏன்டா நல்ல வேலையை விட்டுட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே வேண்டான்னு சொன்னா அபசகுணம் மாதிரி அது. ஆமா, மைண்ட் அப்படியே நெகட்டிவ் ஆயிடும். நீங்க இத்தனை வருஷமா எல்லாத்துலயும் நிறைய தோத்து இப்ப ஜெயிச்சு உங்களுக்கு வந்து சிங்கநடை போட்டு போயிட்டு இருக்கீங்க. ஜெயிக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. இன்னும் ஜெயிக்க வேண்டியது நிறைய இருக்கு. பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு பிஸ்னஸ்ல என்ன பேஷன்ஸ் தேவைப்படுது? பிஸ்னஸ்ல ஹேண்ட்லிங் த ஸ்டாஃப் ஆல்சோ. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, அது ஃபேமிலியாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பொறுமை தான். பேஷன்ஸ் உள்ளவங்களால மட்டும்தான் சக்ஸஸை ஸ்மெல் பண்ண முடியும், சக்ஸஸை அடைய முடியும். பொறுமை இல்லாதவங்களால சக்ஸஸ் ஆகவே முடியாது. பேஷன்ஸ் இஸ் நம்பர் 1. எல்லாம் மற்றது எல்லாம் அதை பின்னாடி தான் ஃபாலோ தான் பண்ணும். பட் பேஷன்ஸ், பொறுமை இல்லைன்னா அவனால் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியாது, வியாபாரத்திலையும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் வந்து இப்போ பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி தலைமுறைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நான் நிறைய பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸோட பேசும்போது, நீ படித்து முடிச்சுட்டு என்ன சம்பளம் எதிர்பார்க்குற வேலைக்கு போகும்போது 1 லட்சம் 2 லட்சம்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த பணத்தோட வேல்யூ தெரியுதா என்னங்கிறது நமக்கு தெரியல. அந்த மாதிரியான கிட்ஸுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பேஷன்ஸாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. 6 மாதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதத்தில் அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வருவாங்க. அதை பற்றி நீங்கள் இல்லை, அவங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆக்சுவலி இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப அவசரப்படுறாங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும். சாப்பாடாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்டாக 2 மினிட்ஸ் நூடுல். ஆமாம். அவங்க லவ்வாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். லைஃபாக இருந்தாலும் ஃபாஸ்ட், எல்லாம் 15 நாளில் டிவோர்ஸ். ஆமாம். அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருந்தால் அவன் ஃபாஸ்ட்டாக செத்து போயிடுவான். சீரியஸாக சொல்கிறேன். அவனுக்கு 6 பேக்ஸ் வேணும்னா அவன் 6 மாதம் 1 வருஷம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாதான் அந்த 6 பேக்ஸ் கிடைக்கும் அவனுக்கு வந்து. ஆனால் இன்னைக்கு எவ்வளவோ இன்னைக்கு ஜென்சிஸ்லாம் இன்ஜெக்ஷனை போட்டு மருந்தெல்லாம் போட்டு உடனே உடம்ப ஏற்றுற பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணால் என்ன அவன் செத்து போவான். ஆமாம், இப்போ நிறைய எல்லாரும் செத்து போவான். ஆனால் எல்லாத்துக்கும் அவசரப்படுறவன் சீக்கிரம் செத்து போவான். அதனால் அவசரப்பட்டீங்கன்னா உங்களால் சக்ஸஸ் ஆகவே முடியாது. லீகலாக எத்திக்கலாக எது பண்ணாலும் சீக்கிரம் சக்ஸஸ் ஆக முடியாது. இப்போ என்னுடைய இன்னொரு கேள்வி, இப்போ இவங்களுக்கு நம்ம ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும்னா, ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், எவ்வளோ நாள் இவங்க பேஷன்ஸாக இருக்கணும் அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு? இது வேரிஸ்ங்க. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து வேரி ஆகும். பட் 3 to 5 இயர்ஸ் ஆகுது அவங்க கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போடணும். ஒரு அப்பா செட் பண்ண பிஸ்னஸ் தான் இருந்தால் அது அப்படியே டெவலப் பண்ணிட்டு போயிடலாம். 0லேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா, அதனால தான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், பெருசாக ஸ்டார்ட் பண்ணாத, முக்கியமாக வட்டிக்கு காசு வாங்கி ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதன்னு. நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய, அன்னைக்கு நீயா நானால கூட நிறைய பேர் ஒப்பாரி வச்சாங்கன்னு சொன்னேன்ல, அதில் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, இவ்வளோ தண்டலுக்கு காசு வாங்கினேன், வட்டிக்கு காசு வாங்கினேன், டெய்லி வட்டிக்கார வந்து நிற்கிறான், ஒன்றுமே பண்ண முடியல. அதனால சின்னதாக ஆரம்பிங்க, வட்டிக்கு காசு வாங்காமல் ஆரம்பிங்க, பொறுமையாக எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் இலக்கை 100% நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க. எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா வளர்ந்து நல்லா சம்பாரிச்ச உடனே ஒரு மனிதனோட இது என்ன இருக்கும், நம்ம இருக்கக்கூடிய இடம் நம்ம வாங்கணும், அதை ஒரு பெரிய மாளிகையாக கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸில் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் வீடு வாங்கினீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணும்போதே உங்களுக்குன்னு ஒரு சில பகுதிகளை வாங்கி வச்சுருந்தீங்களா? நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சும் பல வருடங்களுக்கு அப்புறம் தான் நான் வீடே வாங்கினேன். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் எனக்கு வந்து என் பிஸ்னஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். ஓரளவுக்கு சேஃப் ஜோன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு இன்வெஸ்ட் ஒரு லேண்ட் வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப கம்மியாக வாங்கினேங்க. அப்போது நீலாங்கரையிலலாம் ஒன்றுமே கிடையாது, பீனட்ஸுங்க. 5 கிரவுண்ட் 50 லட்ச ரூபாங்க நான் வாங்குவது. அப்போ நான் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிலாம் இருந்து அதை ரியலைஸ் பண்ணும்போது அதெல்லாம் விற்று நான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் கட்டலை. அது கூட நிறைய சினிமாலெல்லாம் வரும் என் வீடு, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. 7ஆம் அறிவு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஸ்ருதிஹாசனும் இந்த சூர்யாவும் ஒரு வீட்டில் எகிரி குதிப்பாங்களே, எகிரி குதிச்சுட்டு கதவு திறந்து ப்ரொஃபஸர் இவ்வளோ பெரிய வீடான்னு சொல்லுவாங்களே, அது என் வீடு தான். ஆமாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சம்பாதிக்கும் போது நான் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணுவேன். எல்லா காசையும் வந்து மொத்தமாக பிஸ்னஸ்லையும் போட மாட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட்லையும் போட மாட்டேன். கரெக்டாக பிளான். இப்போ நான் பணமே போடுறது இல்லை. என்னுடைய ரியல் எஸ்டேட்டுக்கும் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. இன்வெஸ்டர்ஸோட தான் நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் இப்போ 2-3 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா 2-3 கோடி ரூபாவும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை நான் ஒர்க் பண்ணி அதை நான் சேல் பண்ணி 6 மாதம் தான் விற்று அவங்களுடைய ப்ராஃபிட்டை அவங்களுக்கு கொடுத்துறேன், என்னுடைய ப்ராஃபிட்டை நான் எடுத்துடுறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட நானும் இன்வெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இப்போ வந்து நான் நிறைய என் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அசெட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அப்போ ரொம்ப டைம் எடுத்தது. நான் ஒரு வீடு வாங்கினேன், வீடு கட்டினேன். அது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தீங்க. ஓகே. இப்போ உங்களோட பிஸ்னஸ்க்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்றாங்களா? நீங்க வந்து முழுக்க வந்து உங்களுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பிஸ்னஸ்லேயே தான் இருந்திருக்கு. அப்போ உங்க ஃபேமிலிக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க, அவங்க உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க? ஆக்சுவலி இனிஷியல் ஸ்டேஜஸ் எல்லாம் என் பிள்ளைங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்க காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வெளியே கிளம்பிடுவேன். நைட்டு அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். அவங்க முழிச்சே பார்த்து பல நாட்கள் அவங்க முழிச்சிருக்கும் போதே பார்க்காத நாட்கள்லாம் இருக்கு. ஆனால் இப்போ வந்து ஐ எம் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் வித் மை ஃபேமிலி.
நிறைய ட்ராவல் பண்ணுறோம், பல நாடுகளுக்கு போகிறோம். எஸ்பெஷலி என் கிராண்ட் சன்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு நல்ல ஒரு சன்னின்லா வந்திருக்காரு. அவர் சன்னின்லானே சொல்லக்கூடாது, அவர் என் சன்னு தான். ஸோ என் சன்னின்லா, என்னுடைய டாட்டரு, என் ஒய்ஃபு, என் சன்னு, எவ்ரி ஒன் ஆர் இன் டு மை பிஸ்னஸ். அவங்க எல்லாருமே என்னுடைய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிறதுனால நான் ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டேன். இன்னும் பண்ணுறது இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன்லாம் நான் படித்தது கேட்டதெல்லாம் நான் மக்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கேன். ஓகே. இப்போ உங்க ஒய்ஃப் வந்து நீங்க இந்த மாதிரி அவங்களுக்கான ஸ்பேஸ் அந்த அப்போ கொடுத்ததில்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணது இல்லைங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதை விட என் பிள்ளைங்க அந்த வளரும்போது, அதாவது இப்போ என் கிராண்ட் சன் இருக்கிற வயசில் என் பிள்ளைங்கள் இருக்கும்போது அவங்க கூட நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்னு இப்போ வருத்தப்படுறேன். அதனால தான் நான் இப்போ என்னுடைய கிராண்ட் சன்னோட நிறைய நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எங்கேயும் கூட்டு போக முடியாது. ஸ்கூலுக்கு கூட இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் இருக்கும்போது என்னால் போக முடியாது. ஏன்னா ஒன்றுமே டைமே இருக்காது. ஆக்சுவலிங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட டைம் ஃப்ரீடம் தாங்க ரொம்ப முக்கியம். ஓகே. ஆமாம், டைம் ஃப்ரீடம். நிறைய காசு இருந்து அந்த காசை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா அந்த காசு எதுக்குங்க? எங்கே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம்? எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு தான் நம்ம போக போகிறோம். ஸோ டைம் ஃப்ரீடமும் வேணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் வேணும். அதுதான் ரியல் ஃப்ரீடம் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக எங்கள் கிராண்ட்ஸ் அதாவது சொல்லுவாங்க, முன்னாடி சொல்லுவாங்க, தான் ஆடா விட்டாலும் தன் சதையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கிராண்ட் சன்னு கூட நீங்கள் ரொம்ப கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை வந்து உங்க பசங்க பார்க்கும்போது, அப்பா எங்க கிட்டலாம் நீங்க இந்த மாதிரி இருந்தது இல்லையே இந்த பஞ்சாயத்து டெய்லி நடக்கும். என் பொண்ணும் கேட்பா, என் பையனும் கேட்பா, நீ இது மாதிரி கொஞ்சினது கிடையாது, இந்த மாதிரி விளையாடினது கிடையாது, இந்த மாதிரி கூட்டிட்டு சுத்தினது கிடையாது, உங்க இலான் தான் உங்களுக்கு முக்கியம், நாங்க எங்களெல்லாம் நீங்க இந்த மாதிரிலாம் இப்போ குத்தி குத்தி காட்டுவாங்க. 2 பேரும் வெறுப்பேற்றுவாங்க. சொல்லி புரிய வைக்கிறது. அன்னைக்கு அப்படி கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கோம். பட் இருந்தாலும் அந்த மிஸ் பண்ணது தான். ஆமாம், அந்த ஏஜில் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் வந்து திருப்பி கிடைக்காதுல்ல, போச்சுல. நீங்க இந்த ஒரு பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு அதை நீங்க மிஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கு. ஒன்றை இழந்து ரொம்ப காஸ்ட்லி மிஸ் ஆச்சு. ஆமா, அது மிஸ் பண்ணக்கூடாத ஒன்று. கரெக்ட். ஆமாம், 2ல் 1 சாய்ஸ் இருந்ததுன்னா 2ல் 1 தான் அப்படின்னா நான் இதை விட்டுட்டு அதுக்கு தான் போயிருப்பேன். இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். முன்னாள் சிஎம்மோட கார்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, நீங்கள் திருப்பூர் பனியன் விற்கும்போது இந்த வீடை பார்த்தா இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரி ரெசார்ட் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் கனவுல நிறைய யோசிச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போ நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அது மிராக்கிளாக இருக்குது. நான் ஆக்சுவலி முதல்லலாம் இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரபஞ்ச சக்தி அதை பற்றிலாம் நான் நம்ப மாட்டேன். பட் இப்போ உண்மையாக அது, ஏன்னா அது நம்ம அதையே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இறைவன் வந்து அதை அடையிறதுக்குள்ள வழிமுறையை நம்மளுக்கு ஏற்படுத்தி தரான். நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாது. அவன் கொண்டாந்து இப்போ காரையே நான் நினச்சிட்டு இருந்தால் காரை கொண்டாந்து கொடுக்க மாட்டான். அந்த காரை வாங்கிறதுக்குள்ள வழிமுறைகள், அந்த காரை வாங்கணும்னா பணம் வேணும், பணம் வேணும்னா வியாபாரம் வேணும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு வழிமுறைகளாக ஏற்படுத்தி தரான். ஆமாம், அது என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் நீங்கள் இனிமேல் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு இருங்க. நீங்கள் தூங்கும்போது அதையே அது மைண்டில் அப்படியே அதுதான் இருக்கணும். நான் ரூமில் கதவு மூடிட்டு கத்துவேன். சீரியஸாங்க, பைத்தியக்காரன்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். கத்துவேன், நான் என்ன வேணுமோ அதை நான் கத்துன்னு கத்துவேன். ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கருணாஸ் கத்துவார்ல, அந்த மாதிரி நான் அப்பவே கத்துவேன். ஓகே. ஆமா, மொட்டை மாடியில் நின்றுட்டு கத்துவேன். ஓகே. அந்த மாதிரிலாம் கத்துவேன். எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், நான் அதை அடைவேன். அப்போ லூசுன்னாங்க. ஆனால் என்னமோ இன்னைக்கு எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஒரு யோகா மாஸ்டர் யூஸ்வலாக சொல்லுவார், காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை பற்றி சிந்தனை செய்யுங்க, அதை பற்றி வேண்டுங்க கடவுள்கிட்ட, அது உங்களுக்கு நடக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருந்திருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம், அது பண்ணிட்டு அதுக்குள்ள முயற்சியும் எடுக்கணும். ஆமாம், சும்மா உட்காந்துடக்கூடாது. கரெக்ட், முயற்சி எடுக்கணும். அப்போ எல்லாமே கரெக்டாக கை கூடும். அழுகையும் அவமானமும் உங்களை எதை நோக்கி கொண்டு போகும், என்ன கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு? டெஃபினட்டாக வெற்றியை நோக்கி கொண்டு போகுங்க, நோ டவுட். நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவமானப்படுறோமோ, சூடு சொர்ண இருக்கிறவனுக்கு அவமானம் வெற்றி பக்கத்தை கொண்டு போகும். சூடு சொர்ணையே இல்லை, வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணமே இல்லை, சாதிக்கணுன்ற எண்ணமே இல்லை, அவங்களுக்கு அது ஒரு அவமானமாகவே இருக்காது. அவனெல்லாம் மனுஷனாவே நான் ஏற்றுக்க மாட்டேன்.
ஆமாம், உண்மையாகவே ஒரு ஒரு அந்த ஒரு பேர்னிங் டிசைர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஆமாம். இதெல்லாம் அந்த ஒரு கம்பெலிங் ரீசன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவமானம் ஒருத்தன் அவமானப்படுத்திட்டான்னு வைங்களேன், என்ன பயங்கரமாக ஒருத்தன் அவமானப்படுத்தினான். நான் சைதாப்பேட்டையில் திருப்பூர் பனியன்ஸ்னு ஒரு கடை வச்சுருந்தேன். ஆமாம். அங்கே வந்து செகண்ட்ஸ் உள்ளாடைகள்லாம் நான் விற்பேன். அப்போது அங்கே ஒரு பெரிய வீடு ஒன்று இருந்தது. டெய்லி நான் கடை திறக்க வரும்போது, இது வந்து அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸில் வேலை செஞ்சதுக்கப்புறம் சொந்தமாக ஆரம்பித்த வியாபாரம். ஒரு வீடை நான் உத்து பார்ப்பேன். இந்த மாதிரி வீடு கட்டணும் டெய்லி பார்ப்பேன். அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டோடைய ஓனர் என்ன நினைச்சாரோ என்னன்னு தெரியல. அங்கே J1 ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இந்த பையன் டெய்லி பார்க்குறான், ஏதோ பிளான் பண்ணுறான்னு. ஒரு நாள் கடையை திறக்க வர அந்த SI வந்து என்னை கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார வச்சுட்டாருங்க. என்ன தப்பு பண்ணேன்னு தெரியாமல் அங்கே நிற்கிறேன். ஈவினிங் வந்து கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. இது ஐயோ அம்மாவை பற்றி என்னென்னமோ திட்டுறாரு. திட்டிட்டு என்னடா பிளான் பண்ணுற, என்ன அவங்க எப்போ ஊருக்கு போவாங்க, எப்போ திருடலான்னு பிளான் பண்ணுறியா, அப்படி இப்படின்னு அடிக்கல. அவ்வளோதான். அசிங்கமாக கேட்டார். சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10-15 நாள் யாரு கூடயுமே பேசல நான். வீட்டில் அப்படியே இந்த பிரம்ம பிடிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அப்படியே இருக்கேன். என்னன்னு தெரியல, அவ்வளோ திட்டு அழுவ மாட்டேங்கிறேன், பேச மாட்டேங்கிறேன். வீட்டில் அம்மாலாம் கேட்குறாங்க, என்னடா மந்திரிக்கு கூட்டு போறீங்க, அசரத்துன்னு சொல்லுவாங்க. இந்த இமாம் தர்காவில் போய் கூட்டு போகிறதுக்கெல்லாம் சொல்கிறாங்க, என்னமோ ஆயிடுச்சு உனக்கு, பேய் பிடிச்சிருச்சு உனக்கு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் நினச்சேன், இல்லை அதை விட பெரிய வீடாக கட்டணும், ஏதோ இறைவன் அருளால் அப்படி எனக்கு, இல்லைன்னா சூசைட் பண்ணியிருப்பேங்க நான். அவ்வளோ அவமானம். அந்த அவமானம் தான் அந்த தாத்தாக்கு நான் இன்னைக்கும் நான் நன்றி சொல்லணும். டர்னிங் பாயிண்ட். ஆமாங்க, அன்னைக்கு தான். அதுவும் நான் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா தண்டலுக்கு காசு வாங்கி ஆரம்பித்த கடை. 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினா 10,000 பிடிச்சி 90,000 கொடுப்பாங்க. டெய்லி 1000 ரூபா 100 நாள் கட்டணும். அதுக்கு வாங்கி நான் பட்ட அவஸ்தை இருக்கு பாருங்க. ஐயோ, தயவுசெய்து இதை பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேங்க, உங்கள் சேனல் மூலியமா தயவுசெய்து இந்த தண்டலுக்கு காசு மட்டும் வாங்கிடாதீங்க. உங்கள் மானம் போயிடும், மரியாதை போயிடும், சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும், கொஞ்சம் ஏமாந்தா உயிரே போயிடும். இங்கே இந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்சிடென்ட்டு என்னை வந்து சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரிகர் பண்ணுது. இங்கே வட்டிக்கு காசு வாங்கி அவங்க வந்து திருப்பி சரியாக கட்ட முடியலன்றது அதுவும் என்னை சூசைடுக்கு ட்ரிகர் பண்ணுது. அப்படியே சூசைட் பண்ணிக்கலாமானே மைண்டில் அப்படியே ஓடிடுச்சு. ஏதோ இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் எனர்ஜி, இல்லை நீ எப்படியாவது சாதிப்ப, நீ இதெல்லாம் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவேன்னு சொல்லி அப்புறம் ஒரு சபதமாக எடுத்து இறங்கி இன்னைக்கு உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன் நான். இறைவனின் குரல்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது உங்களுடைய காதுக்கு வந்து உங்களை வந்து திசை திருப்பி இருக்கா? நிறைய வாட்டிங்க. நான் இதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஆனால் நிறைய வாட்டி பல தடவை ராங் மிஸ்டேக்ஸ்லாம் நான் எடுக்க போன போதெல்லாம் இறைவனுடைய குரல் தான் என்னை வந்து சரியான பாதைக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகே. ஆமாம், அது உங்களுக்கு ஃபியூ திங்ஸ் ஐ கேனாட் எக்ஸ்பிளைன், யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டு இறைவன். அதனால தான் நான் சொல்லுவேன், டே இறை அருள் தாண்டா ஒருத்தனுக்கு சக்ஸஸ்க்கு ரொம்ப தேவை. இறை அருள் வேணும்னா நீ சும்மா 24 மணி நேரம் கோவிலுக்கும் இந்த மாஸ்க்குக்கும் சர்ச்சுக்கும் போய் உட்கார்றதுனால இறையல் கிடைக்காது. உண்மையான இறையருள் வேணும்னா நிறைய தான தர்மம் பண்ணு. நான் வந்து சின்னதுலேருந்து எங்கள் அம்மா வந்து ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 சாக்லேட் கேட்பேன். 1 நான் எடுத்துக்கிட்டு 2 சாக்லேட் யாருக்காவது கொடுப்பேன். அது ஒரு பழக்கம் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி இப்பவும் அப்படிதான். நான் நிறைய சேரிட்டி பண்ணுறேன், கஷ்டப்பட்ட பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கேன். அதுதான் வந்து என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இறையருள் வேணும்னா தான தர்மம் பண்ணால் இறையருள் கிடைக்கும். இறையருள் கிடைச்சிருச்சுன்னா அவன் தோக்கவே மாட்டான். ஒரு ஆண் வந்து அழுதானாக்கா அவனை கோலன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலி நானும் பல வருஷமாக ஆண்கள்லாம் அழக்கூடாது, ஆண் அழுதா கோழை அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது முற்றிலும் தப்புன்னு இப்போ ரீசெண்ட் டைமில் நான் ரியலைஸ் பண்ணுறேன். அழுக வந்தால் அழுதுடணும். ஆமாம், எல்லாரும் முன்னாடியும் அழுவ முடியலனாலும் பாத்ரூமில் போயாவது ரூமை பூட்டிட்டாவது அழுதுடணும். அழுகையை நம்ம அடக்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து ஆன்சைட்டி. அந்த ஆன்சைட்டி வர்றதுக்கு காரணமே வந்து ஓவர் திங்கிங், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்லாம் வர்றதுக்கு காரணமே வந்து அழுகையை அடக்கிறதுனால தான். அதனால் அழுகிறது ஒன்றும் கோழத்தனம் இல்லை, அது நேச்சர், இட்ஸ் நேச்சுரல். அழுக வந்தால் அழுதுடணும். ஆமாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நான் ரீசெண்ட் டைமில் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என் பையன்கிட்டலாம் சின்னதை, டே ஆம்பளை புள்ள நீ போய் அழறியேன்னு நான் சொல்லுவேன்.
நான் அழுதா அடிச்சிருக்கேன். நான் ம். அழறதுனால அழற ஒரு காரணத்தினால நான் அடிச்சிருக்கேன். அப்போ என்னுடைய புரிதல் வந்து ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாதுன்னு. ஆனால் லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ்ட் இல்லை, அழுக வந்தால் அழுதுறணும், இட்ஸ் மனசே எமோஷன். வச்சிருக்கக்கூடாது, அதை வெளியில வெளிப்படு கொண்டு வந்துடணும். வெளியே கொண்டு வந்துடணும். பெண்களுக்கு வந்து இப்போ நிறைய சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ நிறைய பெண்கள் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக நிறைய பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி, எஸ்பெஷலி நீங்களாம் பாருங்கள், ஒரு டிடெக்டிவ் ஒரு ஏஜென்சிஸை வச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இன்னும் நிறைய மாறணுன்றது தான் என்னுடைய விருப்பம். ஆக்சுவலி ஒரு 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 விமன், ஒரு கேர்ள்ன்ற ஒரு 10 ஆண்களுக்கு சமம். 10 ஆண்கள் செய்ய முடியாததெல்லாம் பெண்களால் செய்ய முடியும். தேர் ஹைலி டேலண்டட், ஹைலி எஃபிஷியன்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பல வீடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கும் பெற்றோர்கள் நீ அதை செய்யாத, இதை செய்யாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட பேசாதன்னு ரொம்ப அப்படியே இந்த இந்த முட்டையை ரொம்ப அடக்காத்தா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அழுகி போகும். அதுக்கு தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு. முட்டையை கோழி ரொம்ப அடக்காத்துருச்சுன்னா அந்த முட்டை என்ன ஆகும்? கூமுட்டையாகும். அந்த மாதிரி அவ்வளோ திறமைகள் உள்ள பொம்பளை பிள்ளைகளை நிறைய பேர் இன்னைக்கும், ஏன்னா எஸ்பெஷலி எங்களுடைய ரிலீஜியன் இருக்குல்ல, இஸ்லாமிக் இந்த ரிலீஜியன்லலாம், முஸ்லீம்ஸ்லாம் வந்து இன்னைக்கும் பெரிய பெரிய டாக்டரா, இன்ஜினியரா, அட்வொகேட்டா, பெரிய பெரிய சாதனையாளர்களா வர வேண்டிய பொம்பளை பிள்ளைகளை அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அவங்களுக்கு தெரியாதாங்க என்ன செய்யணும்னு. வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ரொம்ப அப்படியே அடக்காத்ததாங்க அவன் வீணாக போவாங்க. நீ அவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட பேசாதன்னு சொன்னாதான் அவங்க பேசுவாங்க. நீங்கள் நம்புங்க, நம்ம பிள்ளைங்களை நம்ம யாரும் நம்புறது? கரெக்ட் மீ ஃபேவராம். பொம்பளை பிள்ளைங்களை ஏன் என்ன, தே நோ வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், குட் டச்சு, பேட் டச் எல்லாம். ஒரு 18 வயசு 20 வயசு பசங்களுக்குலாம் ஏன் அவங்களுக்கு தெரியாதா எது குட் டச்சு, எது பேட் டச்சு? அவங்களுக்கு ஒருத்தர் பார்க்குற பார்வையை வச்சே அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியுங்க நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு. எஸ் ஆர் நோ? கண்டிப்பா இல்லையா? ஸோ அப்படி டைட் பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் உடைய கண்ட்ரோல்லே இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு அவங்க இன்லாஸ் கண்ட்ரோல்லே இருக்காங்க. ஃப்ரீயா விடணும், அவங்கள நம்பணும், அவங்கள விட்டா போதும். அவங்க வந்து இன்னைக்கெல்லாம் ஆக்சுவலி பொம்பளை எந்த விதத்துலயும் குறைஞ்சவங்க கிடையாது. எல்லா ஃப்ரீடம் கொடுக்கணும். எல்லா ஃபீல்ட்லயும் வந்தாச்சு. சூப்பருங்க அவங்கலாம். நான்லாம் பலரை பார்க்குறேன். நான் இந்த இதெல்லாம் நடத்துறாங்க, நிறைய பேர் எக்ஸ்போஸ்லாம் நடத்துறாங்க. ஓ மை காட், பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கரமா ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லயே நிறைய பிசினஸ் பண்ணிட்டு அதை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா விமென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மென் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, வரீங்க, வைக்கிறீங்க. விமென் வந்து ஒரு கிச்சனுக்குள்ளே எத்தனை விதமான ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த கையில் இருக்கிறது, இங்கே இருக்கிறது, காலையில் அந்த சர்க்கஸ் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து செஞ்சு வீட்டில் அனுப்புறாங்க. பெற்றோர்களை பார்த்துக்கிறாங்க, புருஷனை பார்த்துக்கிறாங்க, புருஷனுடைய பெற்றோர்களை பார்த்துருக்குறாங்க, பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டு ஒர்க்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க ஒரு லேடி. ஆம்பளையால முடியுமா? முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனா ரொம்ப ரெண்டு கையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு பிரெயினும் ஒர்க் ஆகுது. அப்போ they are more efficient than men. அவங்களால சிம்பிளா உட்கார்ந்து they will be able to get a solution for a problem. 100% they are very strong also. Yes, very strong. சார், உங்க லைஃப்ல நீங்க யாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யாருக்காவது நீங்க ஏதோ உங்களை அறியாம ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தேங்க் பண்ணோன்னா இறைவனுக்கும் எங்கள் அம்மாவுக்கும், சாரி சொல்லணுன்னா என் ஒய்ஃபுக்கும் என் பிள்ளைங்களுக்கும். எதனால? இல்லை, இப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஐம் நத்திங், ஜீரோ. இந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் கடவுளுடைய அருளும் அம்மாவுடைய மோட்டிவேஷனும் தான். மோட்டிவேஷன் மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுடைய ப்ரேயர்ஸ். அதாவது உலகத்தில் ஒரு புள்ள நல்லா இருக்கணும்னு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 24 மணி நேரமும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுற ஒரே ஜீவன் இந்த உலகத்தில் அம்மா மட்டும்தான். அது வந்து மனைவியோ பிள்ளைகளோ, எனக்கு நல்ல பிள்ளைகள் நல்ல மனைவி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அம்மா மட்டும்தான். வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். அவன் பிள்ளை எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் இந்த உலகத்தில் அம்மா மட்டும்தான். என்னுடைய அனுபவத்தில். மற்றவங்க வீட்டில் எப்படின்னு எனக்கு தெரியாது. அம்மா வந்து இப்போ 80 வயசுக்கிட்ட ஆக போகுது. இப்போ கூட 10 நாள் 10 வாட்டி 15 வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு. ஃபோன் பண்ணி, டே சாப்பிட்டியாடா, நல்லா இருக்கியா, உடம்பு பார்த்துக்கோ. அம்மாவாங்க. எவ்வளோ பெரிய ஒரு
அதுக்கு நீங்கள் அம்மாவை பற்றி பேசினா நான் அழுதுருவேன். அதனால் அதே மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க என்னுடைய ஒய்ஃபும் பிள்ளைகளும் எனக்காக, என்னுடைய கனவுகள் நிறைவேறணுன்றதுக்காக. ஏன்னோ வேலைக்கு போகணுன்னு சொல்லியிருந்தால் நான் மேபி வேலைக்கு போயிருப்பேன். அது லைஃப் ஒரு மாதிரி போயிருக்கும். நீங்கள் இவ்வளோ லாஸை சந்திச்சும் உங்கள் ஒய்ஃப் வந்து ஸ்ட்ராங்காக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ எல்லாம் நெகட்டிவ், எல்லாம் வேஸ்ட், 90% வேஸ்ட். அவங்கெல்லாம் வந்து நம்ம நல்லா இருக்கலாம், ஆனால் அவங்களோட நல்லாவே இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நம்ம சுற்றி இருக்கிற நிறைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்கள் நிறைய அவமானங்களை சந்தித்து வந்திருக்கீங்க. இவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலி என்னுடைய லைஃப்பில் நிறைய பேர் என்னை வந்து ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. உதவின்னு வீட்டிலேயே இருப்பாங்க, ஒரு உதவின்னு போய் கேட்கும்போது என்னை இல்லை அப்படின்னு ஒரு நாயை துரத்துற மாதிரிலாம் என்னை வெளியே துரத்திருக்காங்க. அதனால் பர்டிகுலராக இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஓகே, ஆமாம். ஏன் நிறைய பேர் காரணம், நிறைய பேர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சேன், நிறைய பேர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்கேன். யாருக்கிட்டெல்லாம் நான் வாழ்ந்து காட்டணும், இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைச்ச பலர் வந்து என்கிட்ட வேலையை செய்கிறாங்க. அதனால அவங்க பேர்லாம் நான் மென்ஷன் பண்ண வேணாம். சொல்றது புரியுது உங்களுக்கு? புரியுது. அதாவது நீங்கள் இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு தெரியாமல் உங்களெல்லாம் அதாவது கஷ்டப்படுத்தினவங்களுக்கே நீங்கள் இப்போ வேலை கொடுத்துருக்கீங்க. ஆமாம், என் கம்பெனியில் அவங்க நிறைய பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதில் என்ன காமெடினா, வேலை செய்கிறது மட்டும் இல்லை, அன்றைக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவங்க என்ன பேசினாங்க, எப்படியெல்லாம் என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி நபீல் வந்து நல்லா வந்துருவான்னு எனக்கு அப்போவே தெரியும், தெரியுமா? புரியுது உங்களுக்கு? புரியுது. நான் சிரிச்சுக்கிறது எதுவுமே சொல்கிறது என்னங்க இருக்குது, ஒரு லைஃப். யாருக்கிட்டையும் சண்டைக்கோ எதுவுமே போகிறது இல்லைங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும். என்னால் முடிஞ்ச எல்லாருக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ உங்ககிட்ட 1000 தொழிலாளிகள் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவன் ஏன் இன்னும் நம்மக்கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்கான், இவன் ஏன் இன்னும் முதலாளி ஆகலை, இவன் முதலாளி ஆகணும் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஓகே, இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்லி என் உதவியோடையே இன்றைக்கி நிறைய பேர் சென்னையிலேயே சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர். ஓகே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நானாக வாலண்டியராக போய் நீ சொந்தமாக பண்ணு அப்படின்னு இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் ரொம்ப சின்சியராக டெடிகேட்டடாக ரொம்ப நாள் இருக்கிறவங்க என்னுடைய பார்ட்னராக இதே கம்பெனியில் இருக்காங்க. ஓ ஆமாம், ஒரு பர்டிகுலர் பிரான்ச் வேலைக்கு சேர்ந்து இப்போ உங்களோட பார்ட்னராக இருக்காங்க. பல பிரான்ச்சஸில் அவங்க ஐ எம் ஷேரிங் ப்ராஃபிட் வித் மை ஓல்ட் ஸ்டாஃப்ஸ். ஓகே, ஆமாம், பர்சன்டேஜ் 50-50 வாங்குறவங்களாம் இருக்காங்க. 100 ரூபா எனக்கு கிடைச்சா 50 ரூபா வாங்குற ஸ்ட்ராட்டஜியை வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் நாங்கள். எப்படி நீங்கள் அந்த ஸ்டாஃபை மோட்டிவேட் பண்ணுறீங்க, எப்படி வந்து இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க, 50% கொடுக்குறீங்க, அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். அதெல்லாம் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கிறவங்களுக்கு தான். நான் அங்கே அவருக்கு கொடுக்கலன்னு வைங்களேன், இப்போ எனக்கு கிடைக்கிற 50 பெரிய பணம். ஏன்னா அவருக்கு நான் 50% கொடுக்கறதுனால ஓவர்ஹெட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சேல்ஸை பிக்கப் பண்ணுறதுக்கு அவர் எல்லாத்தையுமே அவரே பண்ணிடுவார். அந்த பிரான்ச்சுக்கு போக வேண்டியதே கிடையாது. ஓகே, இல்லைன்னா கூட எனக்கு அங்கே அவர்கிட்ட கொடுக்கலன்னா எனக்கு இப்போ கிடைக்கிறதோட கம்மியாக தான் கிடைக்கும். ஓகே, அவர் கொடுத்தும் எனக்கு கூட தான் கிடைக்குது. ஓகே, ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அது என்னுடைய சீக்ரெட்டுங்க, அதெல்லாம் சொன்னேன் எப்படிங்க? ஆஃப் தி ஸ்க்ரீன் அது கொஞ்சம் சொல்லுவீங்க. அது அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு வேணா பேசிக்கலாம். இப்போ நிறைய பிஸ்னஸ்மேன் வந்து நல்ல பெரிய லெவலில் வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அவங்க பிஸ்னஸை. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க பசங்க அதை எடுத்து நடத்தும் போது அது அவங்க அப்பா பண்ண அளவுக்கு கொண்டு போகாமல் அதை கீழே கொண்டு போய் நிறைய நொடிஞ்சு போனவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப பாவமாகவும் வருத்தமாகவும் இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபார் சம் ரீசன் அந்த க்ரியேட் பண்ண ஓனரு இறந்து போனதோ இல்லை அதை நடத்த முடியாத சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நொடிஞ்சு போகிறத நான் பார்க்குறேன். அது அவர் வந்து கொஞ்சம் சிஸ்டமை க்ரியேட் பண்ணியிருக்கணும். அவர் பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருக்கார தவிர சிஸ்டமை டெவலப் பண்ணல. ஓகே, அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் இப்போவே நான் சிஸ்டமை டெவலப் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயராக நான் அதிகம் எந்த பிரான்ச்சுமே போகல. நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா இவன் பிரான்ச்சுக்கே வரமாட்டேங்கிறான்னு. பட் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது.
ஏன்னா ஐம் செக்கிங் வெதர் எவ்ரி திங் இஸ் ரன்னிங் ஆன் இட்ஸ் ஓனான்னு நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே நான் எதுவுமே பண்றதில்ல, ஓகே எதுவுமே பண்றதில்ல. கடந்த ஒரு வருஷமா வந்து எதுவுமே பண்றதில்ல. பலர் என்கிட்ட கேட்குறாங்க, என்னோட இன்வெஸ்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, நீங்க என்ன பிரான்ச்சுக்கே வர மாட்டேங்கிறீங்க, அந்த என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம். நான் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். புரியுதா? நான் இல்லாம ஒண்ணு நடக்கலைன்னா அது வந்து அது அது ஃபெயிலியர் மாடல். ஓகே புரியுது நான் சொல்ல புரியுது வர்றது? புரியுதுங்க. அதுக்கு பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. ம் உங்க சன் இருக்காரு அட்வொகேட்டு, அவர் கோர்ட்டுக்கு போகலன்னா இஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்டு. நான் கோர்ட்டுக்கு போகலன்னா அவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது அவருக்கு இன்கம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஐ வாண்ட் டு பி என்டர்பிரனர். ஓகே ஐ வாண்ட் டு பி அ பிஸ்னஸ் மேன். ஐ வாண்ட் திங்ஸ் டு ஒர்க் ஆன் இட்ஸ் ஓன். ஓகே நான் 10 வருஷம் நான் உலகம் முழுக்க இப்போ சுத்திட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரப்போறேன்னு சொன்னாலும் என் பிசினஸ் ரன் ஆகணும். ஓகே எனக்கு வர வேண்டியது என் அக்கௌண்ட்டுக்கு அதுக்காக வந்துடணும். ஒரு மாடலை நீங்க உருவாக்கிட்டீங்க. ஆமா, சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கேன். ஓகே ஆமா, பிசினஸோட சேர்த்து பிசினஸை டெவலப் பண்ணும்போது அதோட சேர்த்து சிஸ்டமையும் யார் டெவலப் பண்றாங்களோ அவங்க தான் 100 வருஷம் ஆனாலும் அவங்க பிராண்ட் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க சொன்னீங்க, பேர குழந்தையோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றேன்னு ஆமா, சொன்னீங்க. ஆமா. வெளியூர்லாம் நிறைய போறீங்க. முன்ன நிறைய வந்து டிராவல் பண்றேன். 24 ஹவர்ஸும் நீங்க வேலை பண்ணிட்டு இருந்தீங்க. எஸ் எஸ் இப்போ நீங்க தூங்கும் போது கூட உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கா? எஸ், மை சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். ஆமா, நான் ஆனா அதுக்குன்னு தூங்க மாட்டேன். நான் இப்போ நபீல் எஸ்டேட்டை ஃபுல்லா இறங்கி ஒர்க் பண்ணிட்டு வேற இருக்கேன். வேற பிசினஸ் ஸ்டார்ட் ஆமா பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. ஒருத்தர் 100 பிசினஸ் 1000 பிசினஸ் பண்ணும்போது நபீலால ஒரு 4 பிசினஸ் பண்ண முடியாதா என்ன? ஆமா ஆமா. இப்போ ரியல் எஸ்டேட் பாருங்க, எல்லா இடத்துலயும் பல நம்பர் 1 பிராண்டா கொண்டு வர பாருங்க நபீல் எஸ்டேட்ஸ். இப்போ Okay. போட்டியே வந்து 2 பேருக்கு தான். ம் ஒன்னு அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கும், ஒன்னு நபீல் எஸ்டேட்ஸ்க்கும். நீங்களே போட்டி போடலாம். ஆமா ஆமா ஆமா. பிரான்ச்சஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சுக்கும் இன்னொரு பிரான்ச்சுக்கு தான் போட்டி. ஓகே. இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு பொறுமையாகவும் நல்ல சிரிச்சுக்கிட்டு கணீர்னு நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எங்கள் மாலதி டாக்ஸ் வியூவருக்கு போய் சேரும். ரொம்ப சந்தோஷம் மாலதி. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேள்விகள் கேட்குறீங்க. நீங்க சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. சேனலையும் கன்சிஸ்டண்டா விடாம ஆரம்பிக்கிறவன் 1,00,000 பேர் இருக்காங்க. ம் ஜெயிக்கிறவன் 100 பேர் கூட இல்லை, ஆமாம் 10 பேர் தான் ஜெயிக்கிறான். அந்த 10 பேர் ஏன் ஜெயிக்கிறான்னா கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் போடுற ஒரே காரணத்துல தான் ஜெயிக்கிறான். சக்சஸ் சீக்கிரம் கிடைக்காது. 3 மாசம் 6 மாசத்துலலாம் உங்களுக்கு ரெவென்யூ நிறைய வந்துடும் நினைக்காதீங்க. யூ ஹேவ் டு வெயிட். வர்ற வரைக்கும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்பர் 1 சேனலா உங்களுடைய சேனல் வர்ற வரைக்கும் விட்டுறாதீங்கன்னு சொல்லி என்னை இன்டர்வியூ எடுத்தது ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு நல்ல ஒரு அறிவுரையும் சொல்லி வாழ்த்தும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.